மீனாவோட அம்மா அவங்க அப்பாவுக்கு வருஷந்தன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு சம்மந்தி வீட்டுக்கு வர்ற அப்படி. அப்பா அண்ணாமலை வாங்கன்னு கூப்பிட்டு பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு சரின்ட்டேன் அப்படி. ஆனால் விஜயா இருக்கிற அப்படியே, நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றீங்க? அவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து சொல்லி அவருக்கு ஏதாச்சும் எச்சா வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சத்தம் வர்ற அப்படி. பேசிகிட்டு இருக்க இந்த அம்மா என்னங்குது, விஜயாம்மா உங்கள் வீட்டுக்காரர் அட்பாய்ஸில் போயிட்டார்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே, மீனா என்னங்க இப்படி பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு. ஆமாண்டி, உனக்கு இப்படி முத்து வச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஆட்டம் போடுறியா அப்படிங்கிற அப்படி. அண்ணாமலை, நீ என்ன பேசுகிற? வந்து சொல்கிறவங்ககிட்ட எப்படி மரியாதை இல்லாமல் பேசி பழகிற, நீ வாயை மூடு அப்படிங்கிறாரு. மீனாவோட அம்மா, சரி அண்ணா நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டு அப்படி வீட்டுக்கு. இதை பார்த்து அண்ணாமலை, மீனா போய் அவங்க அம்மாவை தாட்டி விட்டு போட்டு வா அப்படிங்கிறப்ப மீனா தாட்டி விட்றதுக்கு வெளியே வர்றப்ப முத்து வர்ற அப்படி. முத்து வந்தோடனே, மாப்பிள்ளை அப்படின்னா முத்து பேசாமல் வீட்டுக்குள்ளே போகிற அப்படி. மீனாவோட அம்மா இப்படி பார்த்துட்டு, என்ன மீனா இவர் இப்படி போகிறாருன்னா, நீ போமா நான் அவர் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படிங்கிற அப்படி. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. முத்துவோட பின்னாலேயே மீனா போகிறா அப்படி. என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசாமே வர்றீங்க, எங்கள் அம்மா வந்ததுக்கு பேசாமே போகிறீங்களே, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா அப்படி. உடனே அண்ணாமலை அப்படி, ஏன்டா வந்தவங்ககிட்ட பேசாமல் நீ பாட்டுக்கு வந்துருக்கிறியே, என்னடா அர்த்தம் அப்படின்னு. சரி, அவங்க எதுக்கு வந்தாங்கப்பா அப்படின்னு. யார் வழி, உங்கள் மாமனாருக்கு வருஷம் தண்டா அப்படின்னு ஒன்று. அப்படியே 1 வருஷம் ஆகிப்போச்சாப்பா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு அந்த மறுபடியே, இருடா எங்கடா போகிற நீ, நாளைக்கு வருஷம் இருந்ததுக்கு அவங்க வீட்டுக்கு நீ போகிற, நீ தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த அம்மா என்ன பண்ணு, ஒத்த பையனை வச்சு அவனும் கையுடைஞ்சு கிடக்க, நீயே போய் முன்னால் நின்று எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொல்கிற அப்படி. ஒன்றுமே பேசாமல் உள்ளே போகிற அப்படி. இதுக்கடையில் மனோஜ் சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றா அப்படி. ரோகிணி, ஏனுங்க இவ்வளோ டயர்டாக வந்து உட்கார்றீங்க? இல்லை வேலை ரொம்ப கஷ்டமாக, இல்லை வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசி யோசனை பண்ணுறான். என்ன சொல்லிடலாமல் வேண்டாமான்னு. நைஸாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய், இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு. எங்கே தான் வேலைக்கு போனாலும் நீங்கள் உருப்படியாக வேலை செய்கிறீங்க, எங்கே போனாலும் நம்மளுடைய வேலையை தான் பார்க்கணும். அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காகவோ அவங்க திட்டுறாங்களேங்கிறதுக்காக பார்த்தோம்னா நம்மளால் பிழைக்க முடியாது. எத்தனை வேலைக்கு போயாச்சு, எத்தனை வேலையிலேருந்து நீங்கள் வேண்டான்ட்டு வந்துருக்கிறீங்க. 1 மாதமாவது ஒரு வேலைக்கு போயிருக்கிறீங்களா, ஒரு சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. உங்கள் தம்பி பார்த்து எனக்கு வெக்கமாக இருக்குது, அவன் என்ன வேணால் கேட்பா அப்படி. உங்களால் எனக்கு பெரிய பிரச்சனை, எங்கே போய் வேலை செய்கிறீங்க சொல்லிவிட்டு ரோகிணி வெளியே வர அப்படி. மனோஜ் கையை பிடிக்கிற, விடுங்க கையை, எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லி போட்டு வேலைக்கு போயிடுற அப்படி ரோகிணி. மீனா வீட்டில் எல்லாம் படையல் போட்டு உட்காந்துருக்குறாங்க. வரவங்கெல்லாம் எங்கே முத்த காணாங்கிற அப்படி. சில பேர் வந்து, முத்து உங்கள் தம்பி கையை உடச்சி போட்டா அப்படி, நல்ல பையன் தான் உங்கள் அம்மா சொன்னா அப்படி, நல்ல மாப்பிள்ளைன்னு எல்லாத்திட்ட பெருமையாக சொல்லிட்டு இருந்தா அப்படி. உங்கள் தம்பி கையை உடச்சி போட்டது ரொம்ப சங்கடமாக இருக்குது, எப்படி இப்படி உடச்சா அப்படின்னு கேட்குறப்ப, அதை விடுங்க, நீங்கள் வந்தது இருங்க, சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே 2 பேர் பெரியவங்க வர்றாங்க. என்னப்பா ராகு காலம் வரவுக்குள்ளே பந்தி போட்டுற வேண்டிய, சாமி கும்பிட்டுலாங்கிறப்ப. இல்லை மாப்பிள்ளை வருவா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்கிறா அப்படி. இல்லை நேரம் ஆயிடுச்சுன்னா ராகு காலம் வந்துடு, சாமி கும்பிட்டுலான்னு சொல்கிறப்ப முத்து வர்றா அப்படி. பெரியவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு சரி சாமியை கும்பிட்டுலாங்கிறப்ப, சரி கல்புரத்தை வச்சு சாமி கும்பிட்றப்போ, தம்பி நீ வாடா, நீ தாண்டா பண்ணோன்னு அப்படின்னு கூப்பிட்ற அப்படி. மீனாவோட தம்பி சாமி கும்பிட வர்றப்ப, நானே கல்புரம் காட்டுறேங்கிறப்ப அந்த கையை வலிக்குதுன்னு அந்த கல்புரத்தட்டத்தை கீழே ஓட்டுன்னு அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்தது. இப்படி உடச்சி போட்டு போயிட்டா அப்படியே மாப்பிள்ளை, நாங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற. முத்து வர்றப்போ வர்ற வழியிலேயே வந்து மேலே ஏறுறப்ப படியேறப்ப என்னங்கிற அப்படி 2 பொம்பளை, என்ன முத்து இப்படி கையை உடச்சி போட்டையே, உனக்கு அசிங்கமாக இல்லையா, உங்கள் மாமியை எவ்வளோ ஒரு நல்லவன் உன்னை சொல்லிட்டு இருந்தா, நீ போ, இப்படி பண்ணக்கூடாதல்ல அப்படின்னு முத்து அப்படியே பேசாமல் மேலே போகிற அப்படி. அதே நேரத்தில் மீனாவோட அம்மா, மாப்பிள்ளை இந்த மாதிரி கையை உடைச்சது எனக்கே சங்கடமாக இருக்குது, எப்படி இப்படி உடைச்சாருன்னு ஒன்று முத்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிற அப்படி.